அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. அதாவது காலம் கருணையற்றது. அதுக்கு இவரு யாருடைய புள்ள, அவரு யாருடைய புள்ள, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவர் எவ்வளவு பெரிய ஆளு அதெல்லாம் அதுக்கு தெரியாது. காலம் கருணையற்றது. அதுக்கான நேரம் வரும்போது துளியும் இரக்கமே இல்லாம வச்சு செய்யும். யாரா இருந்தாலும். அதனாலதான் எப்பயுமே கொஞ்சம் ஹம்பிளா இருக்கணும்லாம் கூட சொல்லுவாங்க. அதிகாரத்துல இருக்கும்போது ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது அப்படின்ட்டுலாம் கூட சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ராசா அவர்கள் இதே போன தேர்தல் 2021 தேர்தல் பரப்புரையப்ப சொன்ன ஒரு வார்த்தை. அவருடைய தாயாரை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி ராசா அவர்கள் பேசின பேச்சு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ யார் ஸ்டாலின், யார் எடப்பாடி என்றால், எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினோடு ஒப்பிடக்கூடிய தலைவர் மட்டும் தலைவராக இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு நல்ல உறவில் பிறந்த சுகப்பிரசவம் தான் ஸ்டாலின், ஒரு கள்ள உறவில் பிறந்த குறைப்பிரசவம் தான் எடப்பாடி. அந்த நாள் அவர் பேசினப்ப அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேம்பெயின்ல அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டார். இதை பேசக்கூடாதுதான் வந்தேன். என் தாய்மார்களை பார்த்தனால பேசுறேன். அதாவது என் தாய் நான் பார்க்கல. உங்க குடும்பத்தில் ஒரு தாயா பாரு, குடும்பத்தில் ஒரு தாயா பாரு. எவ்வளவு கீழ்த்தனமா பேசிருக்க, எவ்வளவு கீழ்த்தனமா பேசிருக்க என்பதை எதிர்ப்பார். ஒரு சாதாரண மனிதன் முதலமைச்சராக இருந்தா என்னென்னலாம் பேசுவோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் உங்களை போல் இருக்கின்ற மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அதுக்கப்புறம் கண்டுக்கல, அவங்க அதை மறந்து கடந்து போயிட்டாங்க. ஆனா இந்த காலம் இருக்குல்ல, அது அப்படியே சுத்தி வருது பாருங்க. சுத்தி 2026 எலெக்ஷன்ல அதே ராசா திமுகவுடைய மொத்த குடுமையும் கொண்டு போய் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையிலேயே கொடுத்து இன்னைக்கு அவர் திரும்பி நின்று கேள்வி கேட்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. பாத்தீங்களா? விசித்திரமா இருக்கு இல்ல? மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு ஆடியோ, அந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள், பல விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து போட்டு பிரச்சாரத்துல பொலந்து கிளின்னு கிழிச்சிட்டாருங்க. அதுக்கு அடுத்த நாள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு ராசா அவர்கள். அதுல கூட பாத்தீங்கன்னா நான் பேசவே இல்லை அப்படின்லாம் அவர் மறுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேசினதை வெவ்வேறு ஃப்ளோல இருக்கிறத வெவ்வேறு மாதிரி கட் பண்ணி அதை அவங்க மீனிங் எப்படி ஆசைப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆடியோவெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. 1.5 நிமிஷம் ஒன்று, 3 நிமிஷம் ஒன்று. எந்த இடத்துலயாச்சும் ஏதாச்சும் ஒரு கட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகி அந்த சென்டென்ஸ் போற அந்த ஃப்ளோ இருக்குது இல்ல, அதுல எதையாச்சும் உங்களுக்கு மிஸ் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? அந்த ஃப்ளோ எங்கேயாச்சும் மாறுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? மீனிங் எதனா மாறுற மாதிரி இருக்கா? அது பார்த்தாலே தெரியுது. அது அவர் அப்படியே கண்டினியூஸா பேசின ஸ்பீச் தான். 1.5 நிமிஷம் ஆகட்டும், 3 நிமிஷம் ஆகட்டும். ஆனா அவர் மறுத்து தான் ஆகணும். பிரஷர் ஆயிடுச்சு. ஆனா எதிர்கட்சி தலைவர் எடுத்து போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சாதாரண விஷயமா? சும்மா ஏதோ காசிப்பிங் பண்ணிட்டு போற விஷயமா? இல்ல. பணம் கலைஞர் டிவிக்கு போயிருக்குன்னு சொல்றாரு. 2G பணம். அது போக பாத்தீங்கன்னா ராசா அவர்களை யாருமே பார்க்கல திமுக. அந்த விஷயம்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல பல விஷயங்களை எல்லாவற்றையுமே எடுத்து போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்கும்போது கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அந்த ஆடியோவில் ராசா அவர்கள் சொன்னது, கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் ஒரு கைதி போலதான் வச்சிருக்காரு. அவருக்கு அப்புறம் கட்சியை இவரு கையில் எடுப்பாரு. இப்பவே டேக் ஓவர் பண்ணிட்டாரு. கனிமொழி அவர்கள் உள்ள வர்றதை விரும்பல. இந்த கட்சி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகுது அப்படின்ட்டுலாம் அவர் பேசின அந்த ஒரு போர்ஷன், அதை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு. தான் சொல்லல. ஸ்டாலின் அதாவது கருணாநிதி அவர்களை அடிமை போல வைத்திருந்தார், கைதி போல வைத்திருந்தார்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளைம் பண்ணல. ராசா அவர்கள் சொன்னதாக ஆடியோவை கோட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு. சொன்னது அவரு, இவர் அதை எடுத்து சொன்னார். அவ்வளவுதான். நல்லா கேளுங்க. இறுதி காலத்தில் ஸ்டாலின் அவரை கைதி போலத்தான் வைத்திருந்தார். ஸ்டாலின் கட்சியை கைப்பற்றி விட்டார் என்கிறார் ராசா. எவ்வளவு மோசம்! யார் சொன்னது? திமுகவில் இருக்கின்ற எம்பி சொல்றாரு. இப்ப மேட்ரு என்ன அப்படின்னா, அதுல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் பூதாகரமா ஆனதுக்கு அப்புறமா, ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தேதிக்கு நேஷனல் மீடியா கையில் எடுத்துருச்சு. NDTV அதை பத்தி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழல்ல திமுகவுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஒரு வக்கீல் நோட்டீஸ் மாதிரி மாரிதாஸுக்கு விட்டாலுமே எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு போது ஐயா ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிறார். அது என்ன தெரியுமா? அப்பா சென்டிமெண்ட். அப்பா சென்டிமெண்ட்னா என்னப்பா? அப்பா ஸ்டாலின் சொல்லுவாங்களே அந்த சென்டிமெண்டானா? இல்ல, அப்பா ஸ்டாலினுடைய அப்பா சென்டிமெண்ட். என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா ஒரு சிங்கம். இதை கேட்டிருங்க. தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். தோல்வி பயத்தில் நாக்கில் நரம்பில்லாமல் பேசும் எடப்பாடி பழனிசாமி இனி என்னாலும் ஆட்சிக்கு வர முடியாது. தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். அந்த சிங்கத்தின் பிள்ளை நான். தந்தையாக மட்டுமல்ல, தலைவராக அவரை என்னாலும் போற்றி வணங்குவேன். பண்பற்ற பழனிசாமி அவர்களே, தலைவர் கலைஞரும் நானும் மக்களை சந்தித்து முதல்வரானவர்கள். உங்களைப் போல கூவத்தூர் கும்மாளங்களால் கொல்லைப்புறம் வழியாக பொறுப்பை ஏற்று ஏலத்துக்கு வந்தவர்கள் அல்ல.
எங்களை பற்றி பேசும் தகுதி உங்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் என்றுமே அந்த தகுதியை உங்களுக்கு வழங்க மாட்டார்கள். மே 4 மக்களின் ஜட்ஜ்மெண்ட் டேவில் உங்களுக்கான தண்டனை கிடைக்கும். அப்பப்பா, ரைட்டு, எல்லாம் ரைட்டு. பேசுனது ஐயா எடப்பாடி இல்லையே, அவரா சொல்லலையே உங்க அப்பாவை பத்தி. உங்க அப்பாவை பத்தி உங்க கட்சியில் இருக்கக்கூடிய இப்ப எம்பியாக இருக்கக்கூடிய ஆராசா அவர்கள் பேசுனது தானே வெளியே வந்துச்சு. அதைத்தானே அவர் சொல்றாரு. நீங்க இந்த கோவத்தையெல்லாம் கொண்டு போய் ஆராசா அவர்கள் மேலதானே காட்டணும். ஏங்க இப்படி நீங்க பேசினதா ஒண்ணு வந்திருக்குதே, இது உண்மையா? இப்படிலாம் நீங்க பேசுனீங்களா? என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? எங்க அப்பா ஒரு சிங்கம் தெரியுமா ராசா? நான் தெரியுமா? அந்த சிங்கம் பெத்த பிள்ளை நான் தெரியுமா? உனக்கு ஜட்ஜ்மெண்டே இருக்குது அப்படின்னு ராசா கிட்ட தான் நீங்க போய் கோவத்தை காட்டணும். இபிஎஸ் மேல காட்டிட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் புரியல. ஏன் புரியல தெரியுமா? ஏன்னா இதுக்கு எப்படி கவுண்டர் பண்றதுன்னு தெரியல. அதனால இந்த சிம்பத்தியை கையில் எடுத்து ஐயா கருணாநிதி அவர்கள் அப்படி அவரை கேவலப்படுத்தி விட்டாங்க, அவரை புண்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு போனோம்னா இது ஒரு மாதிரி மேட்ச் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி நினைக்குது டிஎம்கே. மேடையிலையும் பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று என்ன சொல்றாரு? நான் உங்க வீட்டு படியேறி வந்து உங்க கையை பிடிச்சிக்கிட்டு எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெரினால, எங்க அப்பா அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கல, தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையில மெரினால வந்து அவர் அடக்கம் பண்றதுக்கு நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர் என்பது தெரிகிறதா அப்படின்னு வந்து மறுபடியும் கருணாநிதி சென்டிமெண்ட்டை கையில் எடுக்கிறார். நானே அப்பாக்காக இல்ல, தலைவருக்காக நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே. என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துடைய தலைவர் அவர். அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே, கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாம மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோக்கியதையும் கிடையாது. இப்ப இதை பார்க்கக்கூடிய உணர்வுள்ள தமிழர்கள் என்ன நினைப்பாங்க? அடடா பாவமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஓ, இந்த அளவு டீல் பண்ணியிருக்காரா இபிஎஸ் அவர்கள்? சரியா தான்டா பண்ணியிருக்காரு, இந்த திமுகவுக்கு இவங்க தான்டா கரெக்ட் அப்படிதான் நினைப்பாங்க. அதிமுக தொண்டர்களே கூட இபிஎஸ் அவர்களுடைய தலைமை மேல, அவருடைய ஆளுமை மேல கோபத்தில் இருக்கவங்களாம் கூட இந்த கும்பலை இந்த அளவு கதற விட்ட மனுஷனை நம்ம சப்போர்ட் பண்ணாம வேற யாரா சப்போர்ட் பண்றது? எல்லாரும் கூடி நிப்போம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போனவங்களாம் கூட ஒன்னா வந்து நிப்பாங்க. மன வருத்தத்தில் இருந்தவங்களாம் கூட தொண்டர்கள்லாம் இப்ப இபிஎஸ் அவர்கள் பின்னாடி வந்து நிப்பாங்க. அப்படி திமுகவை கதற விடுவது என்றால் அது அதிமுக தான் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்களே வாக்குமூலம் கொடுத்து விட்டார். ரைட்டு. கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் நினைவிடம் அமைப்பதற்கு இபிஎஸ் அவர்கள் அன்று அனுமதி கொடுக்க மறுத்தார். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க சட்ட போராட்டம் நடத்தி வாங்கினீங்க, எல்லாமே ரைட்டு. உங்க அப்பா ஆட்சியில் இருக்கும்போது, முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு மாபெரும் தலைவர் ஒருத்தர் மறைஞ்சிடுறாரு. அந்த மாபெரும் தலைவர் மறைந்த போது அவரை மெரினாவில் அவருக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட வருது கோரிக்கை. சொல்லட்டுமா? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் காமராஜ் a specific demand was made for. ஆமா, எங்கப்பா எங்கேருந்து எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன்னா இது ஹிந்துல வந்த ஆர்டிகலுங்க. ஹிந்துல இந்த கருணாநிதி அவர்கள் இறந்தப்ப 2018 புதைக்கிறதுக்கு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுல்ல, அப்ப ஹிந்துல வந்த ஆர்டிகல் இது. A specific demand was made for allotting space on the Marina. திண்டிவனம் கே ராமமூர்த்தி, ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் த காங்கிரஸ், அதாவது அப்ப இருந்த காங்கிரஸ் உடைய ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள், which was led by Kamaraj, said பழநெடுமாறன், கண்ணதாசன் and ஜெயகாந்தன் were very firm on this demand. கண்ணதாசன் ஐயா அவர்கள், ஜெயகாந்தன் ஐயா, இப்பயும் இருக்கக்கூடிய பழநெடுமாறன் ஐயா, இவங்க எல்லாமே வந்து எப்படியாவது ஐயா காமராஜர் அவர்களை மெரினாவில் அவருக்கு வந்து ஒரு நினைவிடம் அமைக்க வேண்டும்னு சொல்லி அவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டாங்க, உறுதியாக இருந்தாங்க. இது கருணாநிதி அவர்களிடம் கொண்டு செல்லப்பட்டது இந்த டிமாண்ட் காங்கிரஸ் மூலமாக. However, Mr. Karunanidhi did not accept to the demand on the ground that it was becoming difficult even to maintain the memorial. பாருங்க இந்த கதையை. கருணாநிதி அவர்கள் சொன்ன காரணம் did not accede to the demand on the ground that it was becoming difficult to maintain the memorial of former chief minister C.N. அண்ணாதுரை அந்த மெரினா. அதாவது அண்ணாதுரை அவர்களை நாங்கள் மெரினால பதிச்சிருக்கோம் இல்லையா, அதை மெயின்டைன் பண்றதே கஷ்டமா இருக்குது. மெரினால கொண்டு போய் தலைவர்களை வச்சா அது வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது, அது சரியா வராதுங்க. அதனால காமராஜருக்கு வந்து மெரினால இடம் தர முடியாது என்று மறுத்தவர் கருணாநிதி. த ரிப்ளை வாஸ் நோ ஃப்ரம் கருணாநிதி அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிள் இருக்குது. இப்ப இவர் சொல்றாருல ஐயா ஸ்டாலின் அவர்கள், என் அப்பா என்ற முறையில் நான் கேட்கவில்லை, ஒரு பெரிய தலைவர் என்ற முறையில் தான் நான் கேட்டேன், நீங்கள் மறுத்தீர்களே அப்படின்னு. அவங்க கேட்டது, கண்ணதாசன் அவர்கள் கேட்டது, ஜெயகாந்தன் அவர்கள் கேட்டது, பழநெடுமாறன் அவர்கள் கேட்டது, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள், ஐயா காமராஜர் அவர்களுடைய தொண்டர்கள்,
அவங்களாம் என்ன அப்பான்ற முறையில் கேட்டாங்களா, சித்தப்பான்ற முறையில் கேட்டாங்களா, பெரியப்பான்ற முறையில் கேட்டாங்களா? அவர் தன் வாழ்க்கை முழுவதும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வாழ்ந்தவராச்சே. அவர் ஒரு தலைவர்ன்ற முறையில் தானே கேட்டாங்க. அவர் கொடுத்த ஆட்சி தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து எக்ஸாம்பிளா சொல்லி நான் வந்தா இந்த மாதிரி ஆட்சி கொடுக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு லெகசி செட் பண்ணிட்டு போன தலைவராச்சே. அவருக்கு மெரினால இடம் கேட்டப்ப உங்க அப்பா கொடுக்கலையே ஐயா. அதுதானையா நான் தான் சொன்னேன், காலம் கருணையற்றது. அப்படி சுத்தி வரும்ட்டு ஒரு விஷயமா வருது பாருங்க. ஆராசா விஷயத்திலயும் வருது, கருணாநிதி அவர்கள் விஷயத்திலயும் வருது. காமராசருக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு கருணாநிதி சொன்னாரு. கருணாநிதி மறைஞ்சப்ப கருணாநிதி இடம் கொடுக்க மாட்டேன்னு இபிஎஸ் சொன்னாரு. அவ்வளவுதான். இது வந்து இப்போ ஒரு சென்டிமெண்டா நீங்க எடுத்துட்டு வரீங்க. அதாவது கவிஞர் தாமரை அவர்கள் அழகா எழுதியிருப்பாங்க ஒரு 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 ஃபேஸ்புக் போஸ்ட்னு நினைக்கிறேன். இறந்து விடுவதாலே ஒருவர் புனிதராகி விட மாட்டார். அதனால வந்து இறந்து விட்ட காரணத்தினாலே அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் செய்த செயல்கள் எல்லாத்தையும் நாம் மறந்து விடக்கூடாது. அதனால் தவறானவர்களை தவறானவர்கள் என்றே சொல்லி பழகுவோம். அவர்கள் இறந்தாலும் சரி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் பொருந்தும். ஐயா கருணாநிதி அவர்கள் அப்படியே வாரி வாரி வழங்கினாரா? கேட்டவங்க எல்லாருக்கும். ஏங்க அம்மா பார்வதி அம்மா அவர்கள், தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை பெற்றெடுத்த அம்மா பார்வதி அவர்கள், அவங்க மருத்துவ சிகிச்சைக்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க. சென்னையில வந்து இறங்குறாங்க. அவங்களை இறங்க விடாம அப்படியே திருப்பி அனுப்பியவர் கருணாநிதி. துளியும் இரக்கமின்றி. இத்தனைக்கும் போர்லாம் முடிஞ்சிருது, தலைவர் அவர்கள் மறைந்து விட்டதாக அறிவிக்கப்படுது, எல்லாம் முடிஞ்சு அந்த அம்மா இருக்காங்க. அவங்க மருத்துவ சிகிச்சைக்காக இங்க வராங்க. அதை நிராகரித்து அப்படியே திருப்பி அனுப்பியவர் கருணாநிதி. அதாவது ஈழத் தமிழர்களுக்கு கருணாநிதி செய்த துரோகம் அப்படின்னு சொல்லி ஐயா பழநெடுமாறன் அவர்கள் புத்தகமே போட்டிருக்காரு. அந்த புத்தகத்துல அந்த என்டையர் அந்த டைம்ல நடந்த அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் அழகா தொகுத்து எழுதியிருக்காரு. இவ்வளவு கூட வேணாங்க. இன்னைக்கு வந்து ஐயா பழநெடுமாறன் அவர்கள் போயிட்டு அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரு. அது அவரை என்ன சொல்றதுன்னு தெரியல, பெரிய மனுஷன், அவரை பத்தி நம்ம பேச வேணாம், கடந்து போயிடுவோம். அந்த அம்மாவுடைய சிகிச்சைக்கு கூட தமிழ்நாட்டில் கால் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியவர் தான் நீங்க. அந்த அளவுக்கு என்னங்க கொடூரம்? நான் சொல்லல, வைகோ இன்னைக்கு உங்க கூட கூட்டணியில 4 உதயசூரியன் வாங்கிட்டு உட்காந்துருக்காருல வைகோ. அந்த நேரத்தில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? கலைஞர் கருணாநிதியுடைய இந்த இனத்துரோகத்தை அழுதாருங்க. தேம்பி தேம்பி அழுதுட்டு அவர் சொன்ன வார்த்தையை கேளுங்க. கலைஞர் கருணாநிதியினுடைய இந்த இன துரோகம் வரலாற்றிலே என்னைக்குமே மன்னிக்க முடியாது. நெஞ்சு குதைக்குது. அப்படியே கண்ணீர் உறைஞ்சு போச்சு இருதயத்துக்குள்ள எங்களுக்கு. இங்க வந்து இந்த மண்ணை இறங்க கூட விடாம இப்படியே திருப்பி அனுப்பிட்டே பாவிகளே. அடுத்த சில நாட்கள்ல அந்த தாய் இறந்து போனாங்க. அதையெல்லாம் செய்தவர் தானே உங்க தகப்பன், உங்க அப்பா. அது போக 2009 அங்க 1.5 லட்சம் பேர், எத்தனை தடவை சொல்றது, 1.5 லட்சம் பேர் அங்க கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது இங்க போயிட்டு இவர் போயிட்டு அங்க போய் போற நிறுத்திடணும்னு சொல்லி யாரும் கேட்கல. குறைஞ்சபட்சம் இங்க போராடிட்டு இருந்தாங்கல்ல. தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு உணர்வாளர்கள், அமைப்புகள் கடந்து, இயக்கங்கள் கடந்து போராடிட்டு இருந்தாங்கல்ல. அந்த போராட்டத்தை போராடுவதற்கு அனுமதித்தாரா? அந்த போராட்டத்தை ஒடுக்கினார் அல்லவா? ஊடகங்கள் செய்தி வரவிடாமல் பார்த்து கொண்டார் அல்லவா? இங்கிருந்து கடல் வழியாக அங்க போகக்கூடிய இரத்த பொட்டலங்கள், மருந்து மாத்திரை, ஒரு பாராசிட்டமல், இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள், உப்பு, இந்த பருப்பு, இந்த மாதிரியான பொருள்கள் கூட அந்த பக்கம் போக விடாம கடல் எல்லைகள் எல்லாம் முடக்கப்பட்டு அந்த ரத்த பொட்டலங்களை பூட்ஸ் காலால அதிகாரிகள் போட்டு மிதித்தார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அல்லவா? தலைவர் பிரபாகரன் அவர்களே குறிப்பிட்டிருக்காருங்க. அந்த அம்மா ஜெயலலிதா அவர்களாச்சும் என் தமிழர்களுக்கு தலைவர் நானு அப்படின்லாம் சொல்லிக்கல. ஆனாலும் கூட அவங்க இருக்கும்போது கூட இந்த அத்தியாவசிய பொருட்கள் இந்த வழியா வர்றதை வந்து அவங்க தடுக்கல, அவங்க விட்டாங்க. ஆனா தமிழருக்கே தலைவர் நானு, தமிழர் இனத்துக்கே தலைவர் நானு சொல்றாரு. அப்ப எங்களுக்கும் அவர் தானே தலைவர், இங்க இருக்கிறவங்களும் நாங்க தமிழர்கள் தானே. ஆனா எங்களுக்கு வரக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் கூட இவர் தாங்க தடுக்கிறாருன்னு சொல்லி தலைவரே ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அப்படிப்பட்ட கருணாநிதி அவர்கள் இறந்து விட்டதுனாலேயே புனிதராயிருவாரா? அந்த புனிதருக்கு வந்து இப்ப மெரினால இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இப்ப இபிஎஸ் அவர்கள் வில்லன் ஆயிருவாரா? கொடூரர் ஆயிருவாரா அவரு? என்னங்க உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? காமராசருக்கு நீங்க எங்க கொடுத்தீங்க? மருத்துவ சிகிச்சைக்கு அந்த அம்மாவை எங்க இறங்க விட்டீங்க? சொல்லிட்டே போலாம். கருணாநிதி அவர்கள் தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை சொல்லிட்டே போலாம். ஏங்க கருணாநிதி மறைஞ்சி 8 வருஷம் ஆயிருக்கலாம். 8 வருஷம் இல்ல 80 வருஷம் ஆனாலும் தலைமுறைகள் தோறும் கடத்தப்படும். இந்த விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதை லைட்டாலாம் எடுத்துக்க முடியாது. இபிஎஸ் அவர்கள் பண்ணது சரிதான். ஆமா, கொடுக்க முடியாது சொன்னது சரிதான். அதுவேளை நீங்க வந்தீங்கல்ல, வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு அடுத்து பேனா செலவைக்கிறேன்னு பிளான் போட்டீங்கல்ல, வச்சிருந்துருக்கணும். நீங்க வச்சிருந்துருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும்
நல்ல வேலை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க, வச்சா முடிஞ்சிடான்னு சொல்லி. இவ்வளத்தான் கருணாநிதி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற செல்வாக்கு. ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்கிற உங்களாலேயே கருணாநிதி ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லி கேட்டு ஓட்டு கேட்க முடியலைங்க. எங்க அப்பா கொடுத்த ஆட்சியை நான் கொடுப்பேன் 2026ல வந்துன்னு சொல்லி தைரியமா தான் சொல்லி ஓட்டு கேளுங்க பார்க்கலாம். உங்களால அது கூட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உங்க அப்பா சென்டிமெண்ட்டை நீங்க இப்ப எடுத்துட்டு வந்தீங்கன்னா யார் அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் துரத்தி விடுங்க. எடுபடாது, பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். ஒட்டுமொத்த தமிழர்களும், ஒட்டுமொத்த அதிமுக ஏற்கனவே வருத்தத்தில் இருந்த எல்லாரும் ஓரணியில் திரள்வார்கள். இதுதான்டா கரெக்ட், இவங்களுக்கு இப்படி டீல் பண்ணது தான்டா கரெக்ட்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொண்டாடுவார்கள். இதுதான் நடக்கும். அதனால பண்றதா இருந்தா பண்ணுங்க, நல்ல விஷயம் தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.